Now let us turn to Acts chapter 19. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். Now we see Paul in Ephesus. இப்பொழுது எபேசுவிலே பவுலை பார்க்கிறோம். Now Ephesus was a very idolatrous city. எபேசு மிகவும் விக்கிரகாராதனை நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. Wherever the blood of Jesus Christ is preached, எங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து பிரசங்கிக்கப்பட்டதோ, the demons run away. அங்கே பிசாசுகள் ஓடி போய்விடும். When I was a boy, still an unconverted boy, நான் இன்னும் ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருந்த ஒரு பையனாக இருந்த காலத்தில் I saw one of the first converts in the revival which broke out in my father's life. என்னுடைய அப்பாவினுடைய ஜீவியத்திலே அவர் உயிர்மீட்சி கூட்டங்கள் நடத்தின நாட்களில் முதலாவது மனம் திரும்பின ஒரு மனிதரை கண்டேன். The whole church was weeping, confessing their sins. முழு சபையும் அப்படியாக தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அழுது கொண்டிருந்தார்கள். You can never have peace without the Prince of Peace. நீ சமாதானத்தின் பிரபுவை கொண்டில்லாதபடி ஒருபோதும் நீ சமாதானத்தை கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. What is the Lord crying tonight for Nagaland? இன்றைக்கு நாகாலாந்துக்காக தேவன் இந்த இரவிலே அவர் கதறிக் கொண்டிருக்கிறதன் காரணம் என்ன? The devil is crying, let the murders go on. இந்த பிசாசுகள் இன்னும் கொலைகள் நடக்கட்டும் என்று கதறுகின்றன. Let the shootings go on. இன்னும் அங்கே துப்பாக்கி சூடுகள் நடக்கட்டும் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. Let AK-47s be sold in every street. எல்லா தெருக்களிலும் இந்த AK-47 அந்த துப்பாக்கி விற்கப்படட்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. Let me steal, kill and destroy. நான் அப்படியே திருடி கொன்று அழிக்கட்டும் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. Yes. That's what the devil is saying. அதைத்தான் பிசாசுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. You are in this meeting. நீங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள். But what is your heart saying? ஆனால் உங்களுடைய இதயம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, give us repentance. எங்களுக்கு மனம் திரும்புதலை தாரு. Let not the devils cry out, who are you? Who are you? நீங்கள் யார் என்று பிசாசுகள் எங்களை நோக்கி கதற வேண்டாம். You are no Christian. நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல. You are a deceiver. நீ ஒரு வஞ்சகன். You are a humbug. நீ ஒரு திருடன். You are an adulterer. நீ ஒரு விபசாரக்காரன். Who are you? நீ யார்? My beloved people, எனக்கு அருமையானவர்களே, when Paul took up this case, பரிசுத்த பவுல் இந்த காரியத்தை எடுத்தபோது, you know, these men ran away from these demon-possessed men, wounded. இந்த பிசாசினாலே பிடிக்கப்பட்ட மனிதனிடத்திலிருந்து அவர்கள் அப்படியாக விலகி ஓடி போனார்கள். 17th verse. 17ஆம் வசனம். This was known to all the Jews and Greeks also dwelling at Ephesus. இது எபேசிலே குடியிருந்த யூத கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது, and fear fell on all of them. The name of the Lord Jesus was magnified. அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. You see, that's what happens when Jesus is working. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிரியை செய்யும் பொழுது அதுதான் நடைபெறும். How many of you know the last verse of the book of Acts? The book of Mark. Gospel of Mark. மார்க் சுவிசேஷத்தினுடைய கடைசி வசனத்தை எத்தனை பேர் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? I wonder if you know what it says. அது என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நலமா இருக்கும். And they went forth, preached everywhere, the Lord working with them and confirming the word with signs following. மார்க் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலே அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களை வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். கர்த்தர் அவர்களோடு கிரியை நடப்பித்தார். My dear friends, எனக்கு அருமையானவர்களே, are you going to be like Cain? நீங்கள் என்ன காயினை போல இருக்க விரும்புகிறீர்களா? Cain was asked by God, where is your brother? காயினிடத்திலே ஆண்டவர் கேட்டார், உன்னுடைய சகோதரன் எங்கே? And he said, I know not. அவன் நான் அறியேன் என்றான். I know not. நான் அறியேன் என்றான். And God said to him, அவனிடத்திலே தேவன் சொன்னார், your brother's blood is calling me from the crying from the ground. பூமியிலிருந்து உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். I do not know how many people's blood
is crying to எத்தனை God. பேருடைய ரத்தம் அப்படியாக பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது எனக்கு The தெரியாது. blood of little children crying to God. சிறு பிள்ளைகளுடைய ரத்தம் தேவனை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாது. As I have preached in this area, இந்த பகுதியிலே நான் பிரசங்கித்து வந்தபோது it has hurt me very deeply. என்னை அதிகமாக அது பாதித்தது. When I heard and saw that mothers with little babies and the babies were killed in the mother's arms. பிள்ளைகளை கொண்டிருந்த அப்படிப்பட்ட தாய்மாரின் கரங்களிலே அந்த பிள்ளைகள் கொல்லப்பட்டது என்பதை நான் கேள்விப்பட்ட அப்படியாக அதிக வருத்தப்பட்டேன். In the name of tribalism. எல்லாம் இந்த மலைஜாதியினுடைய பெயரிலே. I belong to the tribe of Jesus. நான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய மலைஜாதியான். There are only two tribes in the world. உலகத்திலே 2 ஜாதிகள் தான் உண்டு. Sons of God. தேவனுடைய புத்திரர். As many as received him. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ They are the sons of God. அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். And the other tribe. இன்னொரு ஜாதி என்ன? You are of your father the devil. நீங்கள் உங்களுடைய பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். What of your father will you do? உங்களுடைய பிதாவினுடைய இச்சைக்கேற்றபடி நீங்கள் செய்வீர்கள். He was a murderer from the beginning and you are still murdering. அவன் ஆதியிலிருந்து அவன் கொலைபாதகனாக இருக்கிறான், நீங்களும் இன்னும் கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். The blood of little children is crying out to God. சிறு பிள்ளைகளுடைய ரத்தம் தேவனை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. Oh my beloved people. எனக்கு அருமையானவர்களே, is our heart become worse than the rocks around Calvary? கல்வாரியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கன்மலைகளை பார்க்கிலும் நம்முடைய இருதயம் அவ்வளவு கடினமானி போய்விட்டதா? The rocks around Calvary were rent. அங்கே கன்மலையை சுற்றி இருந்த அந்த கல்வாரியை சுற்றி இருந்த கன்மலைகள் அங்கே வெடித்து The earth shook. அந்த பூமியானது அசைந்தது. The sun was darkened. அந்த சூரியன் இருளடைந்தது. It could not bear to see its creator hanging on the cross. அதனுடைய சிருஷ்டிகர் அப்படியாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது, அதாலே காண முடியவில்லை. What is your heart become so hard? உன்னுடைய இருதயம் அவ்வளவு கடினமாகி விட்டதா? Harder than the rocks around Calvary. கல்வாரியை சுற்றி இருந்த அந்த கன்மலைகளை காட்டிலும் உன்னுடைய இருதயம் கடினமாகி விட்டதா? Oh my beloved people. எனக்கு அருமையானவர்களே, the Lord will give you broken spirit. தேவன் உனக்கு நொறுங்குண்ட ஆவியை தருவார். This cannot go on. இது இப்படியாக தொடர்ந்து செல்ல முடியாது. In Jesus' name these evil spirits must leave Nagaland. இப்படிப்பட்ட பொல்லாத அசுத்த ஆவிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புறப்பட்டு போக வேண்டும். These stealing spirits. கொலைபாதக ஆவி, இந்த திருடுகிற ஆவி, இந்த போதை மருந்துகளை விற்கிற அப்படிப்பட்ட ஆவி. A communist was listening to my radio message. என்னுடைய வானொலி செய்தியை ஒரு கம்யூனிஸ்டர் கேட்டுக்கொண்டிருந்தார். He wrote to me a letter. அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். He said, அவர் சொன்னார், you know, he asked me for something in his letter, but he said, I know that no radio speaker will reply unless we send money. அவர் எனக்கு அப்படியாக கடிதத்தில் ஏதோ ஒன்று கேட்டு எழுதி, நாங்கள் அப்படியாக பணம் அனுப்பாவிட்டால் எந்த ஒரு வானொலி அப்படியாக ஊழியக்காரர்களும் எங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள் என்றார். I said, no, that's not true. நான் சொன்னேன், அது உண்மை அல்ல. I replied him. நான் அவருக்கு பதில் அனுப்பினேன். I said, you come and examine my life. நீ வந்து என்னுடைய வாழ்க்கையை சோதித்து பார் என்றேன். Come and live with me. என்னோடு கூட வந்து ஜீவித்து பார். And when he was with me, the devil would tell him, kill yourself, kill yourself. அவன் அப்படியாக என்னோடு வந்து அவன் ஜீவித்த போது அவன் இல்லத்திலே பிசாசு உன்னையே நீ கொன்று போடு என்று சொல்லிக் கொண்டிருந்தது. And he said to me, அவன் என்னிடத்திலே சொன்னான், it was my ambition to kill the police. என்னுடைய நோக்கம் எல்லாம் போலீஸ்காரர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதாக இருந்தது. And to kill my mother and sister. என்னுடைய தாயையும் என்னுடைய சகோதரியும் கொலை செய்து விட வேண்டும் என்பதாக இருந்தது. What is that spirit? அது என்ன ஆவி? It is the spirit of the devil. அது பிசாசினுடைய ஆவி. So what happened here? ஆகையால் இங்கே என்ன நடந்தது? When these evil spirits were, when they tore these men
and they had to run away naked. இந்த மனிதர்களை அப்படியாக அந்த பொல்லாத பிசாசின் ஆவிகள் அவர்களை விரட்டி துரத்தின போது அவர்கள் நிர்வாணமாக ஓடி போனார்கள். The fear of God came upon everybody. அங்கிருந்த எல்லா மக்கள் மீதும் அங்கே தேவனுக்கு பயம் உண்டாயிற்று. Now I was preaching in South America. நான் தென் அமெரிக்காவிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். In a place which was full of evil spirits. பொல்லாத ஆவிகளால் நிறைந்த அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே And a young woman came to me. ஒரு வாலிப ஸ்திரீ என்னிடத்திலே வந்தாள். Her husband was a government official. அவருடைய கணவர் ஒரு அரசாங்க அலுவலராக இருந்தார். And he said, I've taken my wife to so many preachers. அவர் சொன்னார், என்னுடைய மனைவி எத்தனையோ பிரசங்கிமாரிடத்திலே நான் கொண்டு சென்றேன். And they did this and that with her. அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து பார்த்தார்கள் அவளோடு. In fact, they increased the sufferings of my wife. உண்மையாக சொல்லப்போனால் என்னுடைய மனைவியினுடைய அந்த உபத்திரவத்தை இன்னும் அதிகப்படுத்தி விட்டார்கள். I said, okay, you bring her for prayer. நான் சொன்னேன், சரி, அவரை என்னிடத்தில் ஜெபத்துக்காக கொண்டு வா என்றேன். The missionary doctor, the missionary whom we had sent to that country was there in the same room. அறையிலே அங்கே நாங்கள் டாக்டர் மிஷனரியாக அனுப்பியிருந்த சகோதரர். Suddenly the evil spirit came out of this woman. திடீரென்று அந்த ஸ்திரீயினிடத்தில் அந்த பொல்லாத ஆவி வெளிப்பட்டது. Beautiful young woman. மிக அழகான ஒரு வாலிப ஸ்திரீ. And the evil spirit said, அந்த பொல்லாத ஆவி சொன்னது, we will not go. நாங்கள் போக மாட்டோம். We have been in this woman very long. இந்த ஸ்திரீயினிடத்திலே நாங்கள் எவ்வளோ காலமாக இருக்கிறோம். It is very warm in her womb. அது மிக அங்கே எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது அவளுடைய கருவிலே. We have come from the cold ocean. நாங்கள் அப்படியாக அந்த குளிர்ந்த அந்த சமுத்திரத்திலிருந்து வந்திருக்கிறோம். And we won't go. நாங்கள் போக மாட்டோம். I said, நான் சொன்னேன், no more of your tricks. உன்னுடைய தந்திரம் இனிமேலும் செல்லாது. You have to go in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே நீ புறப்பட்டு போய் ஆக வேண்டும். அந்த பிசாசுகள் ஓடின. She went and told her friend. அவள் போய் தன்னுடைய நண்பரிடத்திலே சொன்னாள், I could not work for 9 years. 9 ஆண்டுகளாக என்னாலே வேலை செய்ய முடியாமல் இருந்தது. Because every full moon and new moon I will remove all my clothes. எல்லா அந்த முழு நிலாவின் நேரத்திலும் அந்த சந்திர கிரகணம் உண்டாகிற நேரத்திலும் நான் எல்லா என்னுடைய துணிகளையும் கலந்து போடுவேன். Of course, in Jesus' name I prayed for her. ஆனாலும் நான் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே அவருக்காக ஜெபித்தேன். She was healed. அவர்கள் குணமானார்கள். They turned to the Lord. அவர்கள் ஆண்டவர் பட்சமாக திரும்பினார்கள். She went back to work. அவள் மீண்டுமாக வேலை செய்ய சென்றாள். See, my dear friends. பாருங்கள் பிரியமானவர்களே. Can you give me the number of young people that have been destroyed by the devil in Nagaland? நாகாலாண்டில் பிசாசினாலே அப்படியாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வாலிபர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு எனக்கு தர முடியுமா? Their education destroyed. அவருடைய கல்வி கெடுக்கப்பட்டது. Destroyed their years. அவருடைய போதை மருந்துகள் அப்படியாக அவருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி போட்டது. And then they were recruited to do evil. அவர்கள் அப்படியாக பொல்லாப்பு செய்யும்படியாக அவர்கள் அங்கே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். When money begins to speak, பணம் there பேச will be no ஆரம்பிக்கும். morality. பணம் அங்கே பேசும் பொழுது அந்த இடத்துல எந்த சன்மார்க்கமும் காணப்படாது. All over the world, உலகம் எங்கிலும் people say, மக்கள் சொல்கிறார்கள், money speaks, money speaks. பணம் பேசுகிறது, பணம் பேசுகிறது என்கிறார்கள். When I heard this phrase first in America, அமெரிக்காவில் முதலாவது நான் இந்த வார்த்தையை கேட்டபோது, I said, I never knew that money speaks. நான் சொன்னேன், நான் ஒருபோதும் அறியாது இருந்தேன் இந்த பணம் பேசுகிறது என்கிற காரியத்தை என்றேன். Does money speak to you that you go and do evil? பொல்லாப்பை செய் என்று உனக்கு அப்படியாக பணம் உன்னோடு பேசுகிறதா? You know, after this, இதற்கு பிறகு, after these demons left, இந்த பொல்லாத பிசாசுகள் புறப்பட்டு போன பிறகு what happened? என்ன நடந்தது? Many of them believed. 18th verse. 18ஆம் வசனத்திலே அநேகர் அங்கே விசுவாசித்தார்கள். They confessed and showed their deeds. அவர்கள் அப்படியாக அறிக்கையிட்டு அவருடைய கிரியைகளை காண்பித்தார்கள். My dear friends, you can see this little book. பிரியமானவர்களே, இந்த சின்ன புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். It was printed for South America. இது தென் அமெரிக்காவுக்காக அச்சிடப்பட்ட ஒன்று. How beautiful is the color. கலர் எவ்வளவு அழகா This is the flag. This is the flag of Guyana.
South America. இதுதான் தென் அமெரிக்காவில் உள்ள கயானாவினுடைய அந்த கொடி. And it has a lovely cover. மிக அழகான அந்த உரையை அது கொண்டிருக்கிறது. Many Christians want a lovely cover. பாருங்க, அநேக கிறிஸ்தவர்களுக்கு அந்த மேலான அழகான உரை தான் அவர்களுக்கு வேண்டும். My dear friends, எனக்கு அருமையானவர்களே, a cover is provided by the tailor. பாருங்க, அதற்கான உரையானது அந்த டெய்லர்னாலே செய்யப்படுகிறது. By the beautician. You know? அது அழகுபடுத்துகிறவர்களாலே செய்யப்படுகிறது. But ஆனால் when we look at you, நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது your inner condition should be so beautiful that you don't need a great paint on your cover. பாருங்க, உங்களுக்கு எந்த விதமான உங்களுடைய மேல் உரைக்கு எந்த விதமான வர்ணமும் தேவையில்லை என்கிற அளவுக்கு உங்களுடைய உள்ளான காரியம் காணப்பட வேண்டும். Today we are all cover up. இன்றைக்கு நாம் எல்லாரும் மேலாக அப்படியே மேற்பூச்சு பூசப்பட்டவர்களாக இருக்கிறோம். Nothing inside. உள்ளே ஒன்றுமில்லை. No purity inside. உள்ளே எந்த தூய்மையும் இல்லை. No prayer life inside. உள்ளே எந்த விதமான ஜெப ஜீவியமும் இல்லை. Oh my beloved people. எனக்கு அருமையானவர்களே, these men believed and confessed and showed their deeds. இந்த மக்கள் அப்படியாக விசுவாசித்து அவருடைய கிரியைகளை நடைமுறையாக அவர்கள் காண்பித்தார்கள். I see many people returning stolen things. நான் அநேக மக்கள் அப்படியாக திருடின பொருட்களை திருப்பி கொடுக்கிறதை கண்டு வந்திருக்கிறேன். And they brought all their magical books and other things. எல்லா விதமான மாய வித்தைக்காரர்களுடைய அந்த புத்தகங்கள் மற்ற காரியங்களும். And they bonfired it. They burnt it. அவைகளை அப்படியே எரித்து போட்டார்கள். I do not know if in these parts there are any of those old curious hearts, those deceitful spirits. அப்படிப்பட்ட வஞ்சகமான ஆவிகள் இந்த பகுதியிலே அங்கே படுகிறதா என்பதாக எனக்கு தெரியவில்லை. You know, if you preach the blood of Jesus, these demons run away. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது இந்த பொல்லாத பிசாசுகள் அங்கிருந்து ஓடிவிடும். But people are preaching today, be good, be nice, be fine, join some political party and that kind of rubbish. இன்றைக்கு மக்கள் பிரசங்கிப்பதெல்லாம் நீங்கள் நல்லவராக இருங்கள், நீங்கள் நல்ல மனுஷனாக காணப்படுங்கள், அப்படியாக ஏதாகிலும் ஒரு கட்சியிலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக எல்லா குப்பைகளையும் பேசுகிறார்கள். அல்லது என்னுடைய சீஷனாகி விடு என்கிறார்கள். I will never ask anybody to be my disciple. நான் ஒருபோதும் ஒருவரையும் என்னுடைய சீஷனாகி விடு என்று நான் சொல்ல மாட்டேன். I am a disciple of Jesus. நான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய சீஷன். I can only ask people, follow Jesus, follow Jesus. நான் மக்களிடத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்று, ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்று என்பதே. So what happened? ஆகையினால என்ன நடந்தது? 50,000 pieces of silver worth of these curious idols and others were burned. அங்கே சுட்டெரிக்கப்பட்ட அதனுடைய தொகையை பார்த்தபோது 50,000 வெள்ளிக்காசு என்று கண்டார்கள். 20th verse. 20ஆம் வசனம். So mightily grew the word of God and prevailed. எவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. Oh, I like that. எனக்கு அது பிரியமாய் இருக்கிறது. So mightily grew the word of God. எவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. You know, 40 minutes singing 40 நிமிடம் பாடல் and 15 minutes preaching. 15 நிமிடம் பிரசங்கம். Where do you get that? எங்க இருந்து வருகிறது இது? From the worldly churches in America. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலக பிரகாரமான அப்படிப்பட்ட ஆலயங்களிலிருந்து இது காணப்படுகிறது. What should come first in the church? ஒரு ஆலயத்திலே முதலாவது வர வேண்டிய காரியம் எது? The word of God. தேவனுடைய வார்த்தை. Thus said the Lord. கர்த்தர் சொல்கிறதாவது. This is what God says. இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். No word of God. எங்கே தேவனுடைய வார்த்தை இல்லை. Nice talk. நல்ல பேச்சு. Sometimes repeating what one saw in a movie house. I went to the movies yesterday and there was a nice picture. Is that what you should bring to the pulpit?
ஓ சில வேளைகளிலே அங்கே நேற்று நான் அப்படியாக ஒரு படத்தை பார்த்தேன், அந்த படத்தில் இப்படிப்பட்ட காட்சி வந்தது என்பதாக சொல்லக்கூடிய காரியத்திற்காக உங்களுக்கு பிரசங்கமேடு. I don't know what is happening, எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, but let me tell you. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும். Here in this heathen city of Ephesus, இங்கே இந்த புறஜாதி மார்க்கத்தின் எபேசு பட்டணத்திலே the word of God grew mightily. தேவனுடைய வார்த்தையானது பலமாய் அங்கே விருத்தி அடைந்தது. Is the word of God growing in Nagaland? நாகாலாண்டில் அப்படியாக தேவனுடைய வார்த்தை விருத்தி அடைகிறதா? Has the word of God penetrated the secretariat in Nagaland? நாகாலாந்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை செயலகத்தை அப்படியாக சந்தித்திருக்கிறதா? So that there is no more corruption, no more bribery. இனிமேலும் அங்கே எந்த லஞ்சமும் எந்த ஊழலும் இல்லாதபடிக்கு. Is the word of God growing in your family? உங்களுடைய குடும்பத்தில் தேவனுடைய வார்த்தை விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறதா? Is the word of God growing till it reaches Delhi? தேவனுடைய வார்த்தை டெல்லியை சென்றடையும் வரைக்கும் அப்படியாக விருத்தி அடைகிறதா? So mightily grew the word of God and prevailed. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. My dear friends, எனக்கு அருமையானவர்களே, the kingdoms of this world will not remain. இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் அது நிலைத்திருக்க போவதில்லை. The parties in this country won't be இந்த there. தேசத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கே இருக்க போவதில்லை. Your political boundaries will not be there. They will be உங்களுடைய எல்லா erased. விதமான அரசியல் ரீதியான அந்த எல்லைகள் அங்கே இருக்காது, எல்லாம் அப்படியாக அழிக்கப்படும். Tribalism will not be there in the kingdom of Jesus. இயேசுவினுடைய ராஜ்யத்தில் அங்கே ஜாதி என்கிற வேறுபாடுகள் இருக்காது. If you are not able to love your neighbor as yourself, உன்னுடைய அயலானை உன்னை போல நீ நேசிக்க கூடாதவனாய் இருப்பாயானால், whether it is your neighboring states or whether it is China or Burma, உன்னுடைய அயல் மாநிலமாக இருக்கலாம் அல்லது சீனா அல்லது பர்மாவாக இருக்கலாம், I want to tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், your soul is in great danger. உன்னுடைய ஆத்மா மிக ஆபத்தான நிலையில் இருக்கிறது. When Jesus was asked, what shall I do to inherit eternal life? ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படி என்று கேட்டபோது He quoted these two scriptures. அவர் இந்த இரண்டு வாக்கியங்களை தான் சொன்னார். Love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, with all your strength. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அவர்களை அன்பு கூறுவாயாக என்றார். And love your neighbor as yourself. உன் அயலானை உன்னை போல நீ நேசிப்பாயாக என்றார். If you don't do that, நீ அப்படியாக செய்யாவிட்டால் you will never have eternal life. நீ ஒருபோதும் அங்கே நித்திய ஜீவனை கொண்டிருக்க முடியாது. Oh, it's a serious ஓ, matter. அது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம். Oh, I love all people. எனக்கு எல்லா மக்களையும் பிரியம். When I preach in Africa, நான் ஆப்பிரிக்காவிலே பிரசங்கிக்கும் or பொழுது whether I preach in the islands of the Caribbean, அல்லது அந்த கரிபியன் தீவுகளிலே பிரசங்கித்தாலும் சரி, wherever, எங்கே இருந்தாலும் சரி, God gives me love. தேவன் எனக்கு அன்பை தருகிறார். That is what God gives. அதைத்தான் தேவன் தருகிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். If you want to tell me God is the gun, no, I won't take it. தேவன் அப்படியாக துப்பாக்கியாக இருக்கிறார் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். And the Holy Spirit sheds abroad this love in our heart. பரிசுத்த ஆவியானவர் இந்த அன்பை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஊற்றுகிறார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். This is a very solemn moment. இது ஒரு பயபக்திக்குரிய வேளையா இருக்கிறது. In a few moments we'll send you home. இன்னும் சிறிது நேரத்திலே நாங்கள் உங்களை அனுப்பிவிடுவோம். Tell God in your heart. தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் Oh இருதயத்திலே. God of love. ஓ அன்பின் தேவனே, Oh God of holiness. ஓ பரிசுத்தத்தின் தேவனே, Come into my life. என்னுடைய ஜீவிதத்திற்குள்ளாக வாரு. Oh God of holiness. ஓ பரிசுத்தத்தின் தேவனே, God the Holy Spirit. ஓ பரிசுத்தாவியானவரே, Holy Spirit. பரிசுத்தாவியானவரே, Come into my life. என்னுடைய ஜீவிதத்திற்குள்ளாக வாரு. Come into my eyes. என்னுடைய கண்களுக்குள்ளாக வாரு. Come into my thoughts. என்னுடைய எண்ணங்களுக்குள்ளாக வாரு. Come into my family. என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக I வாரு. don't want the devils to sit around my family
என்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் பிசாசுகள் உட்கார்ந்திருக்க பார்க்க I நான் don't want the விரும்பவில்லை. devils to sit around my living room and say, ஓ நான் ஜீவிக்கக்கூடிய அந்த அறையிலே பிசாசுகள் Jesus உட்கார்ந்து we know, Paul we know, but who are you? இயேசுவை அறிவோம் பவுலை அறிவோம் நீ யார் என்று சொல்லாதபடிக்கு I want to tell the devil I am a child of Jesus Christ. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை என்று நான் அந்த பிசாசுக்கு சொல்ல விரும்புகிறேன். Washed in the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே I கழுவப்பட்டவன். want to tell the devil my name is written in the book of life. நான் பிசாசினிடத்திலே என்னுடைய பெயரான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்ல விரும்புகிறேன். I want to tell the devil the Spirit of God witnesseth with my spirit that I am a son and daughter of God. தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு கூட இணைந்து அப்படியாக நான் தேவனுடைய குமாரன் குமார்த்தியமாக இருக்கிறேன் என்று எனக்காக I want to திருவிழப்படுகிறார். turn the laugh of the devil into weeping. ஓ அந்த பிசாசினுடைய நகைப்பை நான் அப்படியாக அழுகையாக மாற்ற விரும்புகிறேன். I don't want him to sit and laugh at me anymore. அவன் இனிமேலும் என்னை பார்த்து பரிகசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். Forgive me, Lord என்னை Jesus. மன்னியும் ஆண்டவராகிய இயேசுவே. Forgive Nagaland, Lord Jesus. நாகாலாண்டை மன்னித்தருளும் ஆண்டவராகிய இயேசுவே. Forgive the blood that has been shed, which is crying out to you. உம்மை நோக்கி கதறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரத்தம் சிந்துதல் ஆண்டவரே இருக்க வேண்டாம். Oh, forgive us, Lord எங்களை Jesus, மன்னித்தருளும் ஆண்டவராகிய இயேசுவே. and wash us in your holy blood. உம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தினாலே எங்களை கழுவி அருளும். Give us a revival that will clean us up, Lord Jesus. எங்களை சுத்திகரிக்கும்படியான அப்படிப்பட்ட உயிர் மீட்சியை தாரும் ஆண்டவராகிய இயேசுவே. The word of God must grow mightily here till it spreads to Delhi and to Afghanistan. இங்கே தேவனுடைய வார்த்தை அப்படியாக விருத்தி அடைய வேண்டும். அது அப்படியாக டெல்லியும் ஆப்கானிஸ்தானத்தையும் சென்றடையும்படியான அளவுக்கு To விருத்தி China அடையட்டும். and to Malaysia. சீனாவுக்குள்ளாக மலேசியாவுக்குள்ளாக Oh, செல்லட்டும். mightily grew the word of ஓ God. தேவனுடைய வார்த்தை பலமாக அங்கே விருத்தி Help அடைந்தது. us, Lord Jesus. எங்களுக்கு உதவி அருளும் ஆண்டவராகிய இயேசுவே. Receive us, Lord Jesus. எங்களை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. Unworthy, sinful, ugly. ஓ அபாத்திரமான அங்கே பாவகரமான மக்கள் Wash அசுத்தமான us, மக்கள் Lord Jesus. எங்களை கழுவி அருளும் ஆண்டவராகிய இயேசுவே. Dear Lord, எங்களுடைய அருமையான ஆண்டவரே send these people with your touch. ஆண்டவரே இந்த மக்களை உம்முடைய தொடுதலோடு நீர் அனுப்பி அருளும். Teach them to pray. இவர்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். Let them never be ashamed of you or of your word. அவர்கள் ஒருபோதும் உண்மையோ அல்லது உம்முடைய வார்த்தை குறித்து அவர்கள் வெட்கப்பட வேண்டாம். And all the spirits of destruction and death flee from Nagaland. நாகாலாந்திலிருந்து எல்லா விதமான அழிவின் மற்றும் மரணத்தினுடைய அந்த அசுத்த ஆவிகள் அங்கே விலகி ஓடட்டும். Hear our prayer. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டருளும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே Amen. ஆமென்.